சசி சார் என்ன சார் படம் எடுத்து வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு சொல்றேன் சார், இனிமே நீங்க படம் எடுக்காதீங்க. ஒரு சாதாரண காட்சியை படமா எடுத்து வச்சிருக்கீங்க சார். ஸ்கூலுக்கு போக அடம் பிடிக்கிற ஒரு பையனை அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வண்டியில இழுத்து ஏத்தி விடுற மாதிரி. அது என்ன சார் ஒரு சாதாரண காட்சி? கஷ்டப்பட்டு அடிச்சு வண்டியில ஏத்தி விடுறாங்க. வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் அந்த பையன் கதற, அம்மாவனை விட்டு போக மாட்டேன்னு ஏத்தி விட்டுட்டு அந்த அம்மா அரை மனதோட நடந்து போறப்ப இங்கிட்ட அம்மா அழுகுறாங்க. அந்த காட்சி ஒரு சாதாரண காட்சியா இருக்கு. அந்த காட்சி என்னை அழுக வச்சிருச்சு தியேட்டர்ல. ஏன் சார் அழுக வைக்கிற மாதிரி காட்சிகள் எடுக்கிறீங்க? நான்லாம் பல வழிகளை மறந்துட்டு அம்மா எமோஷன்ல சொல்றேன், பல விஷயங்களை மறந்து கடந்து போலாங்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப நீங்க பட்ட காயங்களை திருப்பி சுரண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி படத்துல விஜய் ஆண்டனி சாரோட நீங்க ஒரு கதை எடுத்திருப்பீங்க, அம்மா வாழணும்னு பையன் பிச்சை எடுத்ததுன்னு. என்னோட வாழ்க்கை இதுக்கு ஆப்போசிட், நேர் ஆப்போசிட். நான் வாழணும்னு எங்க அம்மா பிச்சை எடுத்திருக்காங்க. இது சவுத் சைட்ல உண்மையாவே ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இது வேற எந்த ஹோல்ஸும் கிடையாது, மூக்குத்தி குத்தி இருந்தது. அதாவது சவுத் சைட்ல ஒரு பழக்கம் இருக்கு, 2 புள்ள இறந்ததுக்கு அப்புறம் 3வது புள்ள போல இருக்கு அப்படின்னா 3வது புள்ள இறந்துடக்கூடாதுன்னு மாசமா இருக்கிறப்ப அவங்க அம்மா மடிப்பிச்சை எடுத்துருவாங்க. மடிப்பிச்சை எடுத்து சில சாங்கியங்கள் செஞ்சு தான் எடுக்கிற பிச்சையை காசை வச்சு ஒரு மூக்குத்தி செஞ்சு வீட்டோட நிலப்படியில புதைச்சு வைப்பாங்க. தான் புள்ள பிறந்து பொழைச்சு வரணும் அப்படி எங்க அம்மா மடிப்பிச்சை எடுத்து பிறந்து வந்தவன் தானா. 2 புள்ள இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் பிறந்திருந்தா அவன் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷத்தை அவங்க அம்மா மொத்த பாசத்தையும் பொழைச்சு அந்த 3வது பிள்ளைகிட்ட தான் இறக்குவாங்க. அவ்வளோ பாசத்தை என் மேல இறக்குனாங்க. ஆனா விதியின் செயல்பாட்டால் நான் அடிக்கடி என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட சொல்றதுதான், முன் ஜென்மம் நான் செஞ்ச பாவத்தினாலே என்னவோ இவ்வளவு பாசத்தை கொடுத்த அம்மா என்னை இடையில விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. ஸோ அந்த வழிகளை விட்டு கடந்தே வர முடியாது. அது பல வழிகள் இருக்கும். நான் நிறைய கதைகள் நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பேன் ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா, எல்லாமே நான் அம்மா சென்டிமெண்ட் அதிகமாக வச்சு கொடுத்துருப்பேன். அது காரணம் அது என்னோட வழிகள் தான். இவ்வளவு வழிகளை கடந்து எல்லாத்தையுமே மறந்து போய்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க சாதாரண ஒரு படம் எடுத்து எல்லாத்தையுமே திரும்ப ஞாபகப்படுத்திட்டீங்க, வழிகள் எல்லாத்தையுமே. நேற்று அந்த ஒரு சாதாரண பஸ் ஏற்றி விட்டு இறங்கி வர அந்த ஒரு சீனுக்கு நான் ஏன் அழுதேன்னு எனக்கு தெரியல. என் கண்ணில் அவ்வளோ தண்ணி வந்துருச்சு. நான் எல்லாத்தையுமே மறந்து கடந்து போயிட்டேன்னு நினைச்சேன். நான் எதையுமே மறக்கவும் இல்லை, கடக்கவும் இல்லை. எல்லாம் என் ஆள் மனசுல அப்படியே இருந்திருக்கு. நான் இந்த வீடியோ நான் ஒரு சினிமாக்காரனா போல ஒரு ஆடியன்ஸா சொல்றேன், மறந்த பல விஷயங்களை நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. இது மாதிரி படம் எடுக்காதீங்க சார். அம்மா பையன் சென்டிமெண்ட் வச்சு அழுக வச்சிடாதீங்க. நீங்க இது மாதிரி சீன் எடுக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, பசியோட இருக்கிறவன் கண்ணு முன்னாடி 10 பேருக்கு சாப்பாடு போட்டு அவனை பசியோட உட்கார வச்ச மாதிரி இருக்கு. எங்களோட காயங்களை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு கிரியேட்டரா நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, ஆனா எனக்கு நீங்க அழுகையை கொடுத்துட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைங்கிறதோட எனக்கு அந்த காட்சி என்னை ரொம்ப அழுக வச்சுச்சு. நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைங்க எனக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. யாரோ ஒரு ரிவ்யூவர் சொல்றதை வச்சு படத்தை முடிவு பண்ணாதீங்க. நீங்களும் போய் இந்த படத்தை பாருங்க. மேபி அந்த காட்சி உங்களையும் அழுக வச்சுச்சுன்னா, பல பேர் அழுக வச்ச காட்சிக்கு தான் நானும் அழுதேன்னு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். சசி சார் கண்டிப்பா நீங்க அழுக வச்சுட்டீங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமே அம்மாவை பையனை வச்சு படம் எடுக்காதீங்க. இது என்னோட தனிப்பட்ட வேண்டுகோள்.